பம்பா ஒரு வழியாக ரீச் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம். Get set. Go. Ayyappan for athletics. நைட் டைமில் குளிக்கிறது தான் பெரும் இதுவாக இருக்குது. இவ்வளோ நேரம் நல்லா இருந்தேன். திருப்பி இப்போ ஃபீவர் ஆற ஆரம்பிச்சிருச்சு. பாடி ஹீட்டாக இருக்குது. கண்ணு கலங்கி இருக்கிறத பார்த்தாலே தெரியும். என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் ஃப்ளாட் ஆகி கிடக்குறாரு. எங்கள் நைனா தான் அவர் ஃப்ளாட் ஆகிட்டாரு. போது என் நிலமே யோசிச்சு பாருங்க. இப்போ வேற குளிச்சுட்டு கிளம்பணும் மேலே. நைட் டைமில் வேற எப்படி இந்த ஜில் வாட்டரில் குளிச்சுட்டு மேலே போகிறேன்னு தெரில. ஃபஸ்ட் குளிப்பேன்னு தெரில. இப்போ நிறையா மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நைட்டுக்குள்ளே சாமி பார்த்தா தான் நாளைக்கு ஃப்ரீயாகவே முடியும். கூட்டம் இங்கேயே செம்மையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரில. அது வேறு பார்க்கணும். செம்ம கூட்டம், செம்ம க்ரௌடாக இருக்குது. முடியல, படுக்கவும் முடியல, உருளவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரில. சாமி பார்த்தாகணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமி பார்க்க போகக்கூடாது. செட்டு ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் 100 வாட்டி யோசிக்கலாம். ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் ஏன்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? க்ளோசிங் டைம் எப்போன்னு வர சொல்ல. அதுக்கேற்ற மாதிரி போய் சாமி பார்த்துட்டு வரணும். கொஞ்சம் கஷ்டமான இதுதான். பார்ப்போம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு போய் குளிக்கணும். நான் குளிப்பேன்னு தெரில. இந்த குளிரில் பாடி தாங்கமான தெரில. எங்கள் அப்பா வேறு எந்திரிக்கணும். அவர் எந்திரிச்சா தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படின்னு. Next morning. அதான் சாமி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நைட்டு பார்க்க முடியல. கரெக்டாக படியேறும் போது ஹரியராசனம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலைல 3 o'clock எழுந்திரிச்சு இப்போ தான் 6:30 தான் பார்த்து முடித்தோம். ஆக்சுவலி 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்னோன்னு. செம்ம க்ரௌடு. நல்லபடியாக பார்த்தாச்சு. பிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அபிஷேகம் பண்ணோம். நெய்யா டயர்டாக இருக்குது. இப்போ சாமியெல்லாம் பார்த்து நெய் அபிஷேகம் முடிச்சு இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். கிளம்புறோம். 10:07 ஆகுது. இறங்குறது ஈஸி, ஏறுறது தான் கஷ்டம். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும். ஸோ ஈஸியாக இறங்கிடுவேன். பட் எல்லோரும் ஏறுறது தான் கஷ்டம், ஏறுறது தான் ஈஸின்பாங்க.
யார் சாமி? இல்ல எதுக்கு சாமி இல்ல வேலையில சும்மா கேட்கணும். கால் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. யார் சாமி? உள்ள இருக்கா? உள்ள friend இருக்கா? உள்ள friend. சாமி நீங்க கதவு நின்னு பாத்துக்கங்க. அந்த உள்ள பேசிட்டு வந்துறேன் சாமி. நீங்க உள்ள வாங்க பேசுங்க. என்ன உள்ள வாங்க சாமி. நீ தேங்காய் உரசணும் வாங்க. தேங்காய் உரசி வைங்க சாமி. அது என்ன தெரில, பட் என்ன கால் டக்கு டக்குன்னு ஆடும். அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும் நம்ம தான். என்ன பண்ணுறது? இது என்னோடய 15th மலை. ஒரு வழியாக திருப்தியாக சாமி பார்த்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் சாமி பார்த்துட்டு. எந்த ஃபீவர் எதுவும் இல்லை, பட் இந்த த்ரோட் பெயின் தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் போய்டுவேன்னு நினைக்கிறேன். கீழே இறங்க எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டு தான் சாப்பிட்ணும். ஓ, சாப்பிட்றதுக்காக நின்றுருக்கோம். கூட்டம்னா கூட்டமே அவ்வளோ க்ரௌடு, செம்ம க்ரௌடாக இருக்குது. ஒரு வழியாக கீழே வந்துட்டேன். போக போகிறோம். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் பம்பா ரீச் ஆகிடுவோம். ஒரு 3 hours பஸ் ட்ராவல் இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அவனுக்கு குலுங்குறதுக்கு என் உயிரே வச்சு குலுங்குற மாதிரி இருக்குது. உயிரை வச்சு ஊஞ்சல் ஆடுற மாதிரி. அதை ஏன்டா கேக்குற? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி வரும்போது ஓகே, பட் போகும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரில. எல்லாம் இப்போ தான் போகிறாங்க. அவ்வளோ க்ரௌடாக போகுது. எங்களோட இறங்குனவங்களே அவ்வளோ பேர் இறங்குனாங்க. வேறு முன்னாடி போயிட்டார். அவரை வேறு போய் தேடணும். அவர் எங்கேயோ. ஹலோ ஏஆர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. என் வாய்ஸ் ஏன் இப்படி மாறி இருக்குன்னா, இப்போ த்ரோட் ப்ராப்ளம். அதனால எனக்கு ஏன் வாய்ஸ் ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்குது. எனக்கே கேட்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. செம்ம டயர்டு வேறு. 10 மணிக்கு தான் ட்ரெயின். நமக்கு இன்னும் இது வேறு 5:32 தான் ஆகுது. நமக்கு இன்னும் டைம் இருக்குது. நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வழியாக பஸ்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் சந்திச்சு வந்தாச்சு. பட் இந்த த்ரோட் ப்ராப்ளம் அது எப்போ சரியாகவும் தெரில. போக போக வாய்ஸ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எவ்வளோ தூங்கினாலும் பற்ற மாட்டேது. இப்போ கூட படுத்தா தூங்கிடுவேன். அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஐயோ. ஓகே, ஸோ ஃபுல்லாக வெயிட் பண்ணோம். ஒரு வழியாக நம்ம சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. செம்ம தரிசனம். இப்படி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இது என்னோடய 15th மலையில் 3 வருஷம் நான் போகல. லாஸ்ட் இயரும் நான் போகல. ஸோ இந்த வாட்டி நல்ல தரிசனம், நல்லாவே பார்த்தேன். பட் என்ன கொஞ்சம் காக்க வச்சிட்டாரு. அது தவிர மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு கிளம்புறது தான் வேலை. அதுக்கு முன்னாடி ஐயப்பன் கோயில்னு போயிட்டாலே மெயின் முக்கியமான ஒன்று வாங்கணும், சிப்ஸு. அதுக்கு தான் எங்கள் அப்பா போயிருக்காரு. அவர் போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். நைட் வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு நிறைய தேவை. அது
என் வாய்ஸ் பாருங்கள், என்ன பார்த்தப்ப ஆகணும் இல்லையா? கேஆரே என்னோட தொண்டை பிரச்சனை ரொம்ப மேலும் மேலும் பெருகி கொண்டு இருக்கு. என்னால் சுத்தமாக முடியல. அதனால் இங்கே இருக்கிற ஒரு மெடிக்கலில் டேப்லெட் வாங்கினேன். அவங்க 3 டேப்லெட் கொடுத்தாங்க. என் பிரச்சனையை சொன்னோன்னே அவங்களே அந்த சேச்சி பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை போல. ஸோ டேப்லெட் கொடுத்துருக்காங்க. நைட்டு சாப்பிட்டு போடணும். நம்ம ட்ரெயினர் இன்னும் 1 hour இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம டேப்லெட் போட வேண்டியதான். ஸோ உங்கள்கிட்ட நான் போய் டேப்லெட் போட்டு ட்ரெயினில் படுத்து தூங்க போகிறேன். இதுக்கு மேலே பேசினா வேலைக்காவது. ஸோ டாட்டா, பாய் பாய், குட் நைட்.